இந்த சங்கப்பலகைன்னு ஒன்று இருக்குமாங்க. அந்த சங்கப்பலகையில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 48 புலவர்கள் மட்டும் உக்காந்து இந்த இலக்கியங்களெல்லாம் இயற்றினாங்க அப்படின்னு அந்த கதை இருக்குது. அதில் இன்னும் சில கதைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. நான் அதெல்லாம் சொல்லவில்லை. அந்த பலகையை பறக்குன்பாங்க, அந்த ஓலைகளை எடுத்து தண்ணியில் போடுவாங்க, இப்படியாக ஒரு சில கதைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கும். இப்போ நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னா, 48 புலவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து இயற்றப்பட்ட நூல்கள் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது தான் திருவிளையாடல் புராணம் சொல்லும் வதந்தி. இந்த வதந்தியை நாம் எப்படி உடைக்கப் போகிறோம் என்றால், சங்க இலக்கியங்கள்லாம் முன்ன சொன்ன மாதிரியே தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு இருக்குது. இந்த தொகை நூல்கள் என்னதுன்னா, முதல்ல வந்த சேர மன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனாக இருக்கட்டும், சோழ மன்னன் கிள்ளிவளவனாக இருக்கட்டும், இவர்களை பற்றிய பாடல்களும் சங்க இலக்கியங்களில் இருக்குது. அதே சமயத்தில் பிற்காலத்தில் வந்த தலையாளங்கான செருவன்